சோயா பன்னீர் 65 செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி இந்த சோயா பன்னீருங்கிற டோஃபு வச்சு 65 செய்யலாம். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்ஸ் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுக்கு கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு, தயிர் ஒரு 3 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு, சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு, மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகாப்பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் துருவி வச்சுருக்கு, 3 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி துருவி வச்சுருக்கு. தயிரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, எடுத்துகிட்டு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவுகளையும் எடுத்து போட்டுக்கலாம். கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். தயிர்லேயே நல்லா கலங்கிடும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்குனிங்கன்னா நல்லா தளர வந்துடும். இந்த இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஹோட்டலில் நம்ம பன்னீர் 65ன்னு வாங்கி சாப்பிடுவோம்ல ஸ்டார்டராக, அதே தான் இது டோஃபில் செஞ்சுருக்கு. இதுதான் டோஃபு. அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுபோல் கட் பண்ணி அந்த மாவில் போட்டுட்டு, கரம் மசாலா கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு ஸ்பூன் சேர்த்துருக்கு, அரை ஸ்பூன் சேர்த்துருக்கு, மொத்தத்தில் 1 ஸ்பூன் போட்டிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு பொரிச்சுக்கலாம். நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் பொரிக்குங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கோட்டாயிருக்கு. இப்போ சூடான எண்ணெயை வச்சுட்டு மிதமான சூட்டில் வச்சு இந்த பன்னீரை அதில் போட்டு பொரித்து எடுக்கலாம். 2 பக்கம் நல்லா பரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2-3 பொரித்து எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் 65 டோஃபு பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.